பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, தேவன் உன் பிரச்சனைக்கு இன்று பதில் தருகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, அனுதினமாக அழுது பிரச்சனை குறித்த ஒரு பயம், இப்படியெல்லாம் பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் பதில் தர போகிறாரு. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கலங்குகிற பிரச்சனையின் நிமித்தமாக உள்ள வேதனையை மாற்றி, எந்த கண்கள் அழுகையில் நனைஞ்சு போய் கண்கள் சிவந்த விதமாக முகம் வீங்கி போய் ஆண்டவரை நோக்கி பிரச்சனையை குறித்து அழுதிங்களோ, அந்த கண்களில் சந்தோஷத்தையும் முகத்தில் சிரிப்பையும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நிச்சயமாக அதுக்குள்ள பதில் இன்று கடந்து வர போகிறது. ஆமீன், ஹல்லேலூயா. பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைங்கிற ஒரு வேர் வந்த உடனே அந்த மனிதன் பயத்தில் நடங்குவதுண்டு. இந்த பயம் அனுதினமும் ராத்திரி வேளையில் தூங்க விடாமல் அந்த பிரச்சனையே யோசித்து இதுக்குள்ள சொல்யூஷன் யார் தரக்கூடும், யார் என் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தருவா அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து புலம்பிட்டு ஒவ்வொரு மனிதரையாக ஆறுதல் தேடி அலைவோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வேதனை, உடனே மனிதனான நம்ம நேசிக்கிற அந்த நபர்கிட்ட போய் ஷேர் பண்ணுவதுண்டு. உண்மையா இல்லையா? பாருங்க, இப்படி நம்ம ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு வாழ்க்கையில் நமக்கே பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம மனிதன்கிட்ட ஷேர் பண்ணி அங்கே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க நமக்கு உதவுவாங்க, நம்ம பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன், அதாவது முடிவை அவங்க நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அனுதினமும் நம்பி ஏமாந்து லாஸ்ட்டில் மனிதன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாருங்க, மனிதனுடைய குணம் இன்னைக்கு ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறிக்கிட்டு இருக்குங்க. ஏதாவது ஒரு தேவை உங்களை கொண்டு இருக்குன்னா அந்த மனிதன் ஓடி வந்து பேசுவாங்க, நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் உயிர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த தேவை முடிஞ்ச உடனே நீங்கள் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டு விலகி போகின்ற ஒரு உலகம் இது. அப்போது இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நம்ம ஞானமே இல்லாமல் நம்ம மனசில் இல்லைன்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மனிதனாக நம்ம நேசிக்கிற நபர்கிட்ட போய் சொன்னோன்னா நிச்சயமாக எல்லா மனிதர்களும் அந்த பிரச்சனைக்குள்ள சொல்யூஷனை தருவாங்க, ஆறுதல் தருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி போடுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி போயிருக்கிற அந்த காரியத்தில் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்றைய தினங்கள் ஆண்டவர், மகனே மகளே, நீ எந்த பிரச்சனைக்காக கலங்குகிறா, எந்த வேதனை குறித்து அழுது புலம்பிட்டு இருக்கிறா, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன்மேல் இரக்கமாக இருக்கும்போது நீ மனிதனான ஒவ்வொருவரையும் தேடி அலைவதேனோ? உன்னுடைய பிரச்சனை என் சமூகத்தில் அறிக்கையிடு, அந்த பிரச்சனைக்குள்ள வழிகளை நான் உனக்கு சொல்லி அதில் இருந்து ஒரு பெரிய விடுதலை தந்து உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
பாருங்க, வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு முழு விடுதலை, ஒரு முழு நம்பிக்கை வரும்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள துளிர் விடும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து போய் கலங்கி போய் இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். நம்ம ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறாரு. பிரச்சனை வந்த உடனே விட்டு செல்லுகிற மனிதன் அல்ல. நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க, நம்ம கூடவே எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது கூடவே இருக்கிற மனுஷன், நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்கி வந்து கூடவே இருந்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு கலத்தி விட்டுட்டு காணாமல் போவாங்க. இப்படி நம்ம நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணி, நம்ம நம்புகிறவங்க நமக்கு நம்பிக்கைக்கு கரெக்டாக இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நம்பும்போது உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாரு. இப்போ நம்ம பைபிளில் பார்க்கும்போது கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன், கண் பார்வை இல்லாமல் எப்படி இருக்கும்? அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்கிறதுக்கே கஷ்டம். உண்மையா இல்லையா? அப்படி கண் பார்வை இல்லாத மனிதன் ஒரு விசுவாசம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கண் பார்வையை சரியாக்குவார், அவருக்கு எப்படியாவது இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், கூடவே அவர் சரியாக்குவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இந்த கண் பார்வையற்ற மனிதனுக்கு இருந்துட்டு இருந்து. பாருங்க, ஆண்டவர் வரதை அறிஞ்ச அந்த கண் பார்வை இல்லாத அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. அப்போ ஆண்டவர் அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அந்த கண் பார்வை இல்லாத மனிதனுக்கு அந்த கண் பார்வையை பழையபடியும் கொடுக்குறாரு. ஆமென், ஹல்லேலூயா. கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, விசுவாசத்தோடு கூப்பிடும்போது, நம்பிக்கையோடு கூப்பிடும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது கற்பத்தின் கனி இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், திருமண காரியம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இப்படி நல்ல ஒரு தொழில் இல்லையே, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து இன்னைக்கு ஆண்டவர் முழு விடுதலை உங்களுக்கு தரப்போகிறாரு. இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். பாருங்க, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களை அவங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா மனவேதனைகளுக்கும், எல்லா மன பாரங்களுக்கும் நீங்களாக்கி அதிலிருந்து விடுதலை அடைய வைத்து கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டிப்பாக ஆண்டவர் நிச்சயமாக நீக்கி உங்கள் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்றுவார். அதனால் பிரச்சனையை குறித்து கலங்காதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கி ஆண்டவர் பிரச்சனையிலேருந்து பெரிய விடுதலை தருவார். கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.